வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரோமன் ரெயின்ஸை மிஞ்சிற அளவுக்கு இப்போ சோலோ சிக்காவா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து சம்மர் ஸ்லாம் ஃபேன்ஸுக்கு பிடிக்கலையா, இந்த வாரம் ரால என்ன நடக்குது அப்படிங்கிறத ட்ரிபிள் ஹெச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலாக சேனலுக்கு வந்து இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது ரோமன் ரெயின்ஸோடைய ஓஜி பிளட் லைனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணவர் தான் ரோமன் ரெயின்ஸ். ஓப்பனாக சொல்லணும்னா ரோமன் ரெயின்ஸோடைய பிளட் லைன் அது ஒரு ஓஜி காலம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஃபேன்ஸ் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு பெரிதாக பேசப்பட்டது. அப்படிப்பட்ட பிளட் லைனுக்கு எதிராக சோலோ சிக்காவாக ஒரு பிளட் லைனை கொண்டு வந்தார். அது ரோமன் ரெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆனால் ஜேக்கப் ஃபாட்டுவெல்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்டோரி லைன் உண்மையிலேயே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிது. குறிப்பாக சொல்லணும்னா 2024 பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் டைட்டில் தோற்றதுக்கப்புறமா WWE பக்கம் வரலை. அந்த ஒரு சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா கூட ரோமன் ரெயின்ஸ் வந்து பிளட் லைனுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆனார். ஸோ அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக WWE தூக்கி சுமந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சோலோ சிக்காவா தான். ஓஜி பிளட் லைன்லாம் அந்த டைமில் ரீயூனியன் ஆகுறதுக்கு காரணமும் சோலோ சிக்காவா தான். சோலோ சிக்காவை கூட டாங்காலோலா ஜேக்கப் ஃபாட்டு அந்த பிளட் லைனே பார்த்தீங்கன்னா ஒரு தனி சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருந்ததுன்னே சொல்லலாம். குறிப்பாக ஜேக்கப் ஃபாட்டு இருக்கார்ல, அவரை வச்சுக்கிட்டு சோலோ சிக்காவை பண்ண விஷயம்லாம் பங்கமாக இருந்தது. ரோமன் ரெயின்ஸ் வந்து ஓஜி பிளட் லைனை உருவாக்கும் போது அதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததே பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவா தான். அண்ட் குறிப்பாக சொல்லணும், அந்த பிளட் லைனுக்குள்ளே நடந்த அந்த வார் கேம் மேட்ச் இருக்குல்ல, அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மேட்ச்சு. ரெஸ்ல்மேனியா ஸ்டோரியை விட அது ரொம்ப நல்லா இருந்தது. WWE பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபாட்டுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டோரி கொடுத்து சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்து அழகு பார்த்தாங்க. இப்போது சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கு எதிராக இப்போது நடந்து முடிஞ்சு சவுதி அரேபியா ஈவெண்ட்டில் நடக்கும்போது நம்ம என்ன நினச்சோம், ஜேக்கப் ஃபாட்டு வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ண தான் வாய்ப்பு இருக்குது, சோழநாதன் எப்படி வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் ஜேக்கப் ஃபாட்டுக்கு எதிராக சோழநாதன் பண்ண அந்த ஸ்டோரி உண்மையிலேயே சொல்கிறேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சினிமாட்டிக் லெவல் ஃபீல். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஜேசி மேட்டர் இருக்கார்ல, அவர் பார்க்க யோகி பாபு மாதிரி தான். அவர் டோட்டலி கேரக்டரும் அப்படி தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஜேக்கப் ஃபாட்டு அளவுக்குலாம் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆள் பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டாக இல்லை. ஃபைட்டிங் ஸ்டைலும் அந்த அளவுக்கு ஸோ ஜேக்கப் ஃபாட்டு அளவுக்கெல்லாம் இல்லை. ஜேக்கப் ஃபாட்டு எதிர்க்கணும்னா அவர் மாதிரி ஒரு ஹைட்டான ஆள் தேவை. அதுக்காக WWE பார்த்தீங்கன்னா ஹிக்கிலியோவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஹிக்கிலியோடைய டெபியூட் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. ஹிக்கிலியோ வந்து ஜேக்கப் ஃபாட்டு தூக்கி ஒரு சோக்ஸ்லாம்லாம் போட்டிருப்பல, பங்கமாக இருந்தது. அதாவது ஒருத்தனை எதிர்க்கணும்னு அவனை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும், அந்த விதத்தில் கொண்டு வந்திருக்காரு. இங்கே பாருங்களேன் இந்த ஃபோட்டோவை, சோலோ சிக்காவா டைட்டில் தூக்கி வச்சிருக்காரு. அந்த ஹைட்டுக்கு ஹிக்கிலியோ இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற ஜேசி மேட்ரோவை பாருங்க, அவருக்கு அக்கூல் சைஸ் அளவுக்கு தான் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதில் தான் நான் சொல்கிறேன் ஹிக்கிலியோ த பெஸ்ட்டு பிளட் லைன் செலெக்ஷன். சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிளட் லைனை உருவாக்கி உண்மையிலேயே குக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிளட் லைன் 3.0 உருவாக்கிட்டாரு. பேசாமல் அந்த பேரை கொடுத்துருங்கப்பா, பிளட் லைன் 3 அப்படின்னு கொடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ சோழநாதன் கிட்ட பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன் இருக்குது. உண்மையிலேயே சோலோ சிக்காவை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட். அவருக்கு என்ன பேசினாலும் வச்சாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரல் ஆகும். அப்படிப்பட்டவர் இப்போ மீண்டும் பிளட் லைன் உருவாக்கியிருக்காருன்னா உண்மையிலேயே நல்லா இருக்குது. இப்போது கேள்வி என்னென்னா, ஜேக்கப் ஃபாட்டு என்ன செய்ய போகிறார்? ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பலசாலி அப்படின்னாலும் ராசிட்டு அவரோட பலசாலி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பிளட் லைனில் இப்போ ஒருத்தர் தேவைப்படுது. யாருன்னா ஜேக்கப் ஃபாட்டு பக்கம். ஏன்னா சோலோ சிக்காவை பக்கம் வந்து அவர் ஒரு டீமை உருவாக்கிட்டார்ல, அப்போ ஜேக்கப் ஃபாட்டு பக்கம் யார் துணையாக வருவார்? அண்ணன் ரோமன் ரெயின்ஸ் சொல்லுவார் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஆனால் அண்ணனுக்கு அங்கே தம்பி கூட ஒரு பகை இருக்குது, செத்ரான்ஸ் கூட. ஸோ அதனால் அவர் இப்போதைக்கு வரமாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது கேள்வி என்னென்னா, யாரை எதிர்கொள்ள போகிறார் ஜேக்கப் ஃபாட்டு? அவர் கூட யார் வர போகிறா? மேபி எனக்கு தெரிஞ்சு ஜிம்மி ஊசோ வரலாம். ஜே ஊசோன்ட்டுனா நல்லாயிருக்கும். பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைனுக்குள்ளே மீண்டும் ஒரு சிவில் வார் பார்த்த மாதிரி இருக்கும். பேசாமல் சம்மர் ஸ்லாமில் அப்படியே வச்சிடலாம்ப்பா, ஜே ஊசோக்கும் மேட்ச் கொடுத்த மாதிரி இருக்கும். பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைன் சொல்லிட்டு ஒரு சிவில் வார் மேட்ச் மாதிரி வச்சிடலாம். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓஜி பிளட் லைனை எதிர்பார்க்க முடியாது. ரோமன் ரெயின்ஸோடைய பிளட் லைன் ஓஜி பிளட் லைன் தான். பேசாமல் இதை வந்து பிஜி பிளட் லைன் அப்படின்னு உருவாக்கிடலாம். இல்லாட்ட ஜேபி பிளட் லைன், ஜேக்கப் ஃபாட்டு பிளட் லைன் அப்படின்னு உருவாக்கிடலாம் போல இருக்குது. ஸோ என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பர்சனலி எனக்கு சோலோ சிக்காவா இப்போ நியூ சாம்பியன் ஆனது ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் நீங்கள் கேட்கலாம், எப்போ அவனாலும் டைட்டில் நல்லா கொண்டு போனான்னு. டைட்டிலே இல்லாமல்
நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணவர் இப்போ அவர்கிட்ட புதுசாக பிளட் லைன் வேற வந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன ராஜ்யங்கள் பண்ண போறாரு அப்படிங்கிறத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா ஸ்மாக் டவுன் 2 hour ஷோ தான். ஸோ அதில் அவருக்கு ஸ்பாட்டிங் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டேன்னு வைங்களேன், சமைச்சாதான் வாடை அடிக்கும். ஆனால் சிக்கன் வாங்கிட்டேன்னு ஒவ்வொரு வீட்லையும் காட்டிட்டு இருந்தா அது சிக்கனா, அதான் உங்கள் வீட்டில் பிரியாணின்னு தெரியுதுலப்பா, அப்புறம் என்ன பழத்திட்டு கிடக்க, வாடை வந்தால் தெரிய போகுது அப்படின்னு கேட்க போகிறோம் தானே. அதே மாதிரி தான் ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச். ரெசல்மேனியாவில் இந்த மேட்ச் முடிஞ்சு கோடி ரோட்ஸை சோகத்தின் உச்சத்தில் வைக்கும் போது என்னப்பா பண்ண போறீங்க, சம்மசனான மேட்ச் வைக்க போறீங்க, கோடி கிட்ட டைட்டில் கொடுக்க போறீங்க, ஜான்சனா டாட்டா கட்ட போறாரு, அதானே அதே தான் பண்ண போறானுங்க. ஆக்சுவலி இதை வந்து நம்ம ரெசல்மேனியாலேயே வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த ஸ்டோரி நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோமே. ஏன் கோடி ரோட் ஸ்டோரியிலே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரில் அப்படி தான் பண்ணானுங்க. ஸோ அதே இதை திருப்பி WWE பண்ணும்போது ஃபேன்ஸ் பற்றியில் என்னடா அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ராக்கை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால தான் கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் பார்ட் 2 மேட்ச் வைக்கும்போது அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, ஃபேன்ஸ் பற்றியில் பெரிய வரவேற்பு கிடைச்சது. இப்போ ஜான்சனா இருக்காருல்ல, அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஆப்பன் நம்ம நிறைய பேர் பார்த்துட்டோம். ராண்டி ஆர்டன் ஓகே நார்மல் தான், பட் ஆனால் பங்கு தாங்க பட்டே கிளம்பிட்டாரு. பங்கு தக்கனாமிக்கு இவர் வந்து பைல்பாம் பேசி பேசாமல் இந்த சம்மஸ்லாமில் வச்சிடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கெல்லாம் தோணுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பங்குக்கும் ஜான்சனாக்குமான ஃபியூடு வந்து பங்கமாக இருந்தது. ஆக்சுவலி ராண்டி ஆர்டனுக்கும் ஜான்சனாக்கும் மேட்சை அதிகமாக இந்த மேட்ச் நல்லா இருந்தது. ஸோ குறிப்பாக நம்ம சொல்லணும்னா கோடி ரோட்ஸ் வந்து இப்போ கிங்காக மாறிட்டார். அந்த கிங் ஆஃப் த ரிங்கில் கூட ஃபேன்ஸ் வந்து ராண்டி ஆர்டனை தான் எதிர்பார்த்தாங்களே தவிர்த்து கோடி ரோட்ஸா மீண்டும் ஜான்சனா வர்சஸ் கோடியா அப்படின்னு மாதிரி தான். இப்போ கோடி ரோட்ஸுக்கு டைட்டில் கொடுக்குறோன்னா ஹெவி வெயிட் டைட்டில் பக்கம் போகலாம், அங்கே பக்கம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. இப்போ குந்தர்கிட்ட பேர் இருக்குது, அவர் இன்னும் கோல்டுபர்க் கூட தான் ஃபேவரட் போயிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி கட்டிக்கலாம். WWE பார்த்தீங்கன்னா ஜான்சனா பக்கமே போகிறாங்க. அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மட்டும்தான் டைட்டில், ஹெவி வெயிட் டைட்டில்னா அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு தான் கொண்டு போகிறாங்க. அது ஏன் அப்படின்னா எனக்கு தெரில. சரி இப்போதைக்கு கோல்டுபர்க் பிறகு ஸ்டோர் லைன் போயிட்டு இருக்குது, அதுக்கப்புறமா அதோட நிலைமை என்னன்னு தெரியல. WWE பார்த்தீங்கன்னா முழுக்க கோடி ரோட்ஸை மீண்டும் சாம்பியன் ஆக்கணும், கோடி ரோட்ஸ் கிட்ட தான் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஏன் போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் கேட்கலாம், இப்போ ஜான்சனா மாதிரி தானப்பா அவர் பண்ணுறாருன்னு. ஜான்சனா மாதிரி பண்ணலாம், ஜான்சனாவே மாதிரியே பண்ணலாமா? ஜான்சனா இந்த டைமில் வந்து சாம்பியன், ஜான்சனா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 17 டைம் சாம்பியன் ஆகுது. காரணம் என்னன்னா ஒரு டைட்டில் வின் பண்ணுவார் WWE சாம்பியன்ஷிப், 20 நாளில் தோற்றுவார், மறுபடியும் அடுத்த 30 நாளில் வின் பண்ணுவார். இப்போ ரேமஸ் ஸ்டோரியை கிட்ட தோத்தாருன்னா அடுத்து ரேமஸ் கிட்ட வின் பண்ணுவார், அடுத்து சேம் கிட்ட தோற்றுவார், சேம் கிட்ட வின் பண்ணுவார், ராண்டி ஆர்டன் விட்டுவார், அடுத்து வின் பண்ணிடுவார். அடுத்தடுத்து 20 ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜான்சனாலாம் பார்த்தீங்கன்னா 6 தடவை WWE சாம்பியன் வந்திருக்காருங்க. அப்போ ஈஸியாக 14 வந்துரும்ல. ஆனால் கோடி ரோட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் சாம்பியன்ஷிப் வச்சிருக்காரு. இப்போ சம்மர்ஸ்லாமை வின் பண்ணிட்டு அடுத்த சம்மர்ஸ்லாமை தோப்பாரா, ஒவ்வொரு வருஷமும் அவர் சாம்பியன், அதுவும் அவர் பார்த்தீங்கன்னா டைட்டில் ரேஞ்ச் அதிகமாகணும் அப்படிங்கும்போது ஒரு இதுதான். கோடி ரோட்ஸ் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணி இப்போ சாம்பியன்ஷிப் வச்சிருந்தா நல்லா இருக்கும். அவர் ஜான்சனா மாதிரியே பண்ணுவேன், ஜான்சனா மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க ஜான்சனா மாதிரியே பண்ணது தான் கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்து ஹேட்டாக இருக்குது. ஜான்சனாவே ஹீல் கேரக்டர் பண்ணிட்டாருயா, நீ ஏன் எப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஓப்பனாக சொல்லணும்னா ஜான்சனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ் இப்போ சம்மர்ஸ்லாமில் அஃபிஷியலாக இருக்கிறது. ஃபேன்ஸ் மிக்ஸில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் நீங்கள் சிஎம் பாங்கையோ அல்லது ராண்டி ஆர்டனையோ ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களோட ஒரு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்த வாரம் நாளை என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அஃபிஷியலாக ஒரு மேட்ச் கார்டை WWE வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த ஷேமஸ் வெர்சஸ் ரூசேவ் இருக்குல்ல, அந்த மேட்சை வந்து நாங்கள் இந்த வாரம் நாளை நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. சரி ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை வந்து இழுத்தடிச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க, இந்த வாரம் நாளை நடத்திட்டேன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் படுத்திட்டாங்க. இதை தவிர்த்து ஒரு டாக் டீம் மேட்சையும் WWE கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சாமி ஜெயின் அண்ட் பெண்டா இவங்க 2 பேருமே இணைந்து பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாடுறாங்க. ரொம்ப நாளாக சாமி ஜெயினுக்கு ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்குல்ல, அதை முடிவு கொட்டுற மாதிரி ஒரு மேட்சை வந்து மண்டே நைட்டால் அஃபிஷியலி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை தவிர்த்து இந்த வாரம் நாளில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒன்று நடக்குது. ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப், வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப். ஸோ நியூ டே வந்து ஜேடி மேக்டோனோ ஃபின் பேலருக்கு அகேன்ஸ்டாக அவங்களுடைய டாக் டீம் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்த வாரம் மண்டே நைட்டால் நடக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து ஜே ஊசோ இருப்பாங்க, ரியா ரிப்ளேட ஸ்டோரி அண்ட் ஆஸ்காக்கும் யோஸ்காய்க்கும் ஸ்டோரி இருக்குது, இதெல்லாம் கொண்டு போவாங்க. அண்ட் ஜான்சனா வருவாரான்னு கேட்டிங்கன்னா ஜான்சனா அட்வர்டைஸ் பண்ணலை, ஸோ ஜான்சனா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் மண்டே நைட்டில் நடக்கிறது ஒரு சில அப்டேட்லாம் பற்றி சொன்னோம். பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரெஸ்லிங் கிங் 2 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்திகளை நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.